வணக்கம் தெரிஞ்சங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நேத்து ரிலீஸ் ஆன டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல், அதாவது டிடி ரிட்டர்ன்ஸ் பார்ட் 2 இல்ல தில்லுக்கு திட்டு பார்ட் 4 எப்படி வேணா சொல்லலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி சொல்லுங்க. ஆனா படம் பேரு டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரான்ச்சைசி, அதாவது டிடியோட ஃப்ரான்ச்சைசி. இந்த படம் சந்தானத்தோட படம். இந்த படத்துக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆனது அதோட ட்ரெய்லர் தான். அதுவும் அந்த கிளைமேக்ஸ்ல வர ஜிஎமோட போர்ஷன் தான். ஸோ இதெல்லாம் ஒர்த்தா இருந்துச்சா, படத்தில் நல்லா இருந்துச்சா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்துல சந்தானம், மொட்ட ராஜேந்திரன், நிழல் ரவி, கௌதம் வாசுதேவ், செல்வராகவன், யாஷிகா ஆனந்த், கஸ்தூரி, கிங்ஸ்லி, அப்புறம் மூச்சாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருந்தாங்க. ஆனா இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படம் எதை பத்தின படம்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேய் படம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பேய் படம் தான். ஆனா என்ன மாதிரி பேய் படம்? ரிவ்யூவரை கொலை பண்ற பேய் படம். என்னடா டே, ரிவ்யூவர் ஏன்டா கொலை பண்றீங்க? ஓகே, கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ரிவ்யூவர்ஸ் எல்லாம் போட்டு தள்ளுற ஒரு படங்க இது. என்னடா சொல்ற, வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். படமே வித்தியாசமா எடுத்திருக்காங்களா, ரொம்ப ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. படமே நல்லா வித்தியாசமா ஒரு கான்செப்ட். ஆல்ரெடி நம்ம ட்ரிப்ல பார்த்துருப்போம், அது ரொம்ப சீரியஸா இருக்கும். பட் ஆனால் இந்த படம் பயங்கரமா எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா செம காமெடி. இதுக்கு ஒரு பேர் சொன்னாரு, பிளாஸ்டிக் ஏதோ ஒரு பேர் சொன்னாருங்க ஆக்சுவலா சந்தானம் இன்டர்வியூல. ஸோ அந்த மாதிரி ஒரு காமெடி ட்ரை பண்ணிருக்கேன்னு சொன்னாரு. ஸோ ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம், இந்த மாதிரி இங்கேயும் கல்ச்சர் மாறணும், ஒரு சீக்வன்ஸான காமெடி, ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நிறைய காமெடி, இதெல்லாம் இதுல சூப்பரா ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல மெயினே மொட்டராஜ் இருந்தாங்க. எதுக்கு அவர் எந்த இன்டர்வியூலயும் வரல, எதுக்கு இதுல இல்லையா, அவர் டேட்ஸ் இல்லையா என்னன்னு தெரியல. ஏன்னா அவரெல்லாம் கூப்பிட்டு வந்து நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணி பயங்கரமான ஒரு ஸ்டேஜே கொடுக்கலாம் அவருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. நிழல்கிறவே கூப்பிட்டு வராங்க, அதுக்கேற்ற மாதிரி பக்காவா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். சந்தானம் சொல்லவே வேணாங்க, வழக்க போல ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாரு. எந்த ஒரு சீன்லயும் நம்மளுக்கு போரே அடிக்கல. ஏன்னா படம் அப்படியே அடுத்தடுத்து என்ன நடக்கும் ஒரு சாப்டரா காமிக்கிறாங்க, அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அடுத்து நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன், அவரோட டச் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. நிறைய இடத்துல அவரோட டச் இருந்தது. அவரோட டச்னா நான் எதை சொல்றேன்னா, நிறைய அவரோட எப்படி சொல்றது, ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப சூப்பரா காமெடி பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லர் சீக்வன்ஸ்லாம் படத்துல பார்க்க ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. அவரை ஒரு நல்ல ஒரு ரோலுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 நாளோ ஒரு 10 நாள் தான் ஷூட்டே போனேன்னாரு. பட் ஆனால் படம் ஃபுல்லா வராரு எப்படின்னே தெரியல. அப்புறம் செல்வராகவன் கைஸ், ஏயா ஐயோ யாரையா நீ, எதுக்கே இதெல்லாம் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவரு இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணாரு எதுவே பார்க்கல. அதுக்குள்ள அவரோட டைலாக் இதுல பேசுறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுவும் புதுப்பேட்டை டைலாக்ஸ்லாம் பக்காவா சூட் ஆயிருந்தது. நல்ல ஒரு காமெடியா. அதை தாண்டி நிறைய ரெஃபரன்ஸுங்க, படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. அதெல்லாம் தேட்டரில் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நான் இப்போ சொன்னா உங்களுக்கு ஸ்பாய்லர் ஆயிடும். இதுவே நான் கொஞ்சம் ஸ்பாய்லர் பண்ணிட்டேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு நல்ல படங்க, நல்ல படம்னே சொல்லலாம். ஏன்னா எங்க காமெடி தேவை அதெல்லாம் ரொம்ப சூப்பரா பதுக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா நல்லா ஒரு இன்சைட் ஜோக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்க படத்தை. இந்த படத்துல கிளாமரும் காட்டியிருக்கானுங்க, நல்லாவே காட்டியிருக்காங்க வழக்கம் போல. அதுக்கப்புறம் பாட்டு இல்லைங்க இந்த படத்துல பெருசாலாம் இல்லை, பாட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சும்மா பேக்ரவுண்ட்ல பாடுறது தான். அந்த கிசா 47 பாட்டையும் கட் பண்ணிட்டாங்க. இந்த கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ற நல்லடி, எதுக்குடா இப்பெல்லாம் பண்ணுங்க அப்படிதான் இருந்தது. சரி பரவாயில்ல விடுங்க, அந்த பாட்டு அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஸோ ஓவராலா இந்த படத்துல சந்தானம் ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் நான் சொல்லியே ஆகணும். எல்லா படத்துலையும் இந்த மாதிரி ஒரு வைபா அப்படியே நியூ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்படி இதை தலையாடிட்டு கையில் ஆடிட்டு ஏ ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் பேசின்னு இருக்காரு அவரு. ஸோ அதுவும் ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு தான் சொல்லணும். நல்ல ட்ரை. ஸோ ஒரு ஹிட்டான ஃப்ரான்ச்சைஸின்னே சொல்லலாம். அரண்மனை மாதிரி இதுவும் டிடியும் நல்லா இருக்கும். பட் ஆனால் அரண்மனை அளவுக்கு மொக்கையா இருக்காது. டிடி எல்லாமே சும்மா பார்க்குற மாதிரியாச்சும் இருக்கும். ஸோ இதுவும் அதே வரிசையில நல்லபடியாகவே இருந்துச்சு. ஃபேமிலிஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. மாமன் படமும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ டிடியும் நல்லா இருக்கு. ஸோ பார்ப்போம் அடுத்து என்ன படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல், அதாவது டிடி நெக்ஸ்ட் லெவல், இந்த படத்துக்கு நம்ம சைட்ல இருந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 90. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்க மாதிராதீங்க.